இப்போ வந்து சுக்கு மல்லி டீ போடலாம். இப்போ அதுக்கு தேவையான வந்து சுக்கு, மல்லி வந்து நாட்டு மல்லின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கூட வந்து ஏலக்காய். இப்போ வந்து சுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து மல்லியும் ஏலக்காவை மட்டும் நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். மல்லியை வந்துட்டு ஏலக்காய் போட்டுடணும். சுக்கு, மல்லி, ஏலக்காய் மூணுத்தையும் நம்ம பிளெண்டரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நான் பிளெண்டர்லேருந்து எடுத்துட்டேன். இது பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. சுக்கு மல்லி டீ பவுடர் ரெடி. ஒருத்தவங்க மட்டும் தான் பண்ண போகிறேன். நல்லா 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேங்க பாருங்கள். அது நல்லா கொதிக்கும் போது ஒருத்தவங்களுக்கு 1 ஸ்பூன் போகும். அது நல்லா கொதிச்சு ஒரு 2 டம்ளர் போட்டிருக்காங்க, அது 1 டம்ளராக வரணும். வந்ததுக்கப்புறம் பனை வெல்லம், பனை கற்கண்டு, நாட்டு சர்க்கரை, சாதாரண வெல்லம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பெரிய பெரிய வெல்லம், கருப்பு வெல்லம் எல்லாமே போட்டுக்கலாம். ஆனால் வெள்ளை சர்க்கரை மட்டும் போடக்கூடாது, அது நல்லது கிடையாது. பாதியே கொதிச்சிச்சு, நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த டீ வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம பனை வெல்லம் போடுறோம். சுக்குமல்லி டீ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான சுக்குமல்லி டீ, ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாரும் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.